இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் N160ல புதுசாக லான்ச் ஆகிருக்கிற சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சிங்கிள் சீட் வேரியன்ட். இந்த வண்டியோட ஓவரால் டிசைனுமே பார்த்தீங்கன்னா N150க்கு ரொம்பவே சிமிலராக இருக்குது. லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனும் படி வந்து N150 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸ்டில் வந்து வெப்சைட்டில் இருக்குது, பட் அதை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிங்கிள் சீட் வேரியண்ட்டில் வந்து நமக்கு அந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே அந்த N160ல இருக்கக்கூடிய மற்ற 2 வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரைஸுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ₹1,22,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இந்த வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ப்ரைஸிங்குமே வந்து வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற இந்த வெஹிக்கிளோட கலரும் பார்த்தீங்கன்னா இந்த N160 சிங்கிள் சீட் மாடலுக்கு வந்து யூனிக்கான கலர் தான். ஒரு புது கலராக வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கலருமே வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ப்ளஸ் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர், நல்ல டெக்ஸ்டரும் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து சூப்பராகவே நமக்கு தெரியுது. அதுலேயுமே சின்ன ஒரு கான்ட்ராஸ்டிங்க்கு இதில் வந்து அந்த கோல்டு எம்பாஸ்டாக ஒரு கலர், கோல்டு ப்ளஸ் இது வந்து ஒரு ஆஷ்ன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த ஆஷ் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு கலர் தான். சூப்பராகவே வந்துருக்குது. ஸோ இது வந்து அந்த சிங்கிள் சீட் வேரியண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும், டுவல் டிஸ்க்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும், சிங்கிள் சீட்டுமே வந்து வரும். இதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸோட வரும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ₹10,000 வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாகுது. கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 கிட்ட வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வருது. டாப் மாடலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸோடையுமே வந்து வருது. ஸோ கொஞ்சம் கூட அந்த ஒரு ஸ்போர்ட்டியாக ரைட் பண்ணுறவங்க, அந்த ஹேண்ட்லிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அப்சைட் டவுன் ஃபோர்க் மாடலுமே வந்து நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 1,40,000க்கு மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுமே வந்து வருது. ஸோ இதில் வந்து டிசைன் டீட்டெயிலிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக போகல, சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு அந்த N160 அந்த N150 அந்த ஃபேமிலி ஆஃப் வெஹிக்கிள்ஸோட வந்து ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஷ்ரவுடு ஒரு 3D மாதிரி தான் இருக்குது. இதுவும் அடிஷ்னல் பேனலாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த 3Dயில் இருக்கக்கூடிய பல்சர் லோகோவுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி E20 கம்ப்ளைண்ட் 14 லிட்டர்ஸ் வரக்கூடிய உங்களுக்கு ஃபியூல் டேங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிஆர்எல் ஆக்ட் பண்ணக்கூடிய இடம் இந்த லைட்ஸ் தான் வந்து. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டான நார்மல் பல்பு டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் இதில் வருது. மற்றபடி ஃப்ரண்ட்லையுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வருது. அந்த ஹையர் வேரியன்ஸை விட கொஞ்சம் சின்ன டிஸ்க் பிரேக்ஸ், இதில் வந்து 280 மில்லிமீட்டர்ஸ் வரக்கூடிய டிஸ்க் வந்து வரும் ஃப்ரண்ட்டில் வந்து. மற்றதில் 300 mm வரும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஒரு பேனல் மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிளாஸ்டிக்கும், இதில் வந்து அந்த மெட்டாலிக்காக பாடி கலர்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கான்ட்ராஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. அப்படியே சைடு வந்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரி வரக்கூடிய ஒரு பேனலிங். இந்த பேனலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்பவே பெட்டராக வந்து தெரியுது ஓவரால் நமக்கு அந்த குவாலிட்டி லெவல்ஸில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரியர் டயருக்கு வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷனுக்கு உங்களுக்கு எதுவுமே எதுவுமே படாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மே வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷனில் வருது. அதுக்கப்புறம் ரியர் டயரை பொறுத்தவரையிலுமே உங்களுக்கு 130/70 இருக்கக்கூடிய 17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுமே வந்து உங்களுக்கு 17 இன்ச் வீல்ஸ் தான். பின்னாடி டிஸ்க் பிரேக் வித் வந்து வித்தவுட் ஏபிஎஸ் வந்து வருது. இதில் வந்து நீட்டான ஒரு டயர் ஹக்கர். ரியர் டிசைன் நமக்கு சிம்பிளாக அந்த ஒரு எக்ஸ் மாதிரி ஷேப்பில் வரக்கூடிய ஒரு டெயில் லேம்ப். அதுக்கப்புறம் மேஜரான சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து உங்களுக்கு சிங்கிள் சீட்டாக வந்து வருது. கூடவே ஒரு சிங்கிள் பீஸாக வந்து கிராப் ரெயில் வந்து பின்னாடி வரக்கூடிய பில்லியனுக்கு வந்து வருது. மற்ற வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் டைப்பில் வந்து கிராப் ரெயில் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டி விஷயங்களுமே வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் மாதிரியே வந்து சாரி கார்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸும் அந்த ஸ்மூத்னஸும் ஸ்டைலும் ப்ளஸ் வந்து ஃபேமிலி யூசேஜுக்கும் செட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு ஃபோக்கஸ்டாக இந்த N160 வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. என்ஜினுக்கு கீழே போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு கவுல் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி வந்து ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அண்டர்பெல்லி டைப் எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஏறி உட்காந்து வண்டியோட எர்கனாமிக்ஸுமே வந்து பார்ப்போம். வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 152 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. ஸோ அது வந்து நல்லாவே மேனேஜபிள் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ். சீட்டோட ஹைட் வந்து 795 மில்லிமீட்டர் சீட்டோட ஹைட்டு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்யூட்டருக்கான ஸ்டாண்டர்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல
நல்ல சீட்டிங் பொசிஷன். ஆக்சுவலாக சீட்டுமே வந்து நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. விட்த் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்த் வந்து மேபி கொடுத்துருக்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. நான் பெரிய பெல்ட் கிடையாது. கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருக்கிற ஆட்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் வந்து இதாக இருக்கலாம். அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து டெஸ்ட் ரைட் மட்டும் எடுத்தால் போதும். ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு கமிட்டட் பொசிஷனில் இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. நமக்கு இது அதுவுமே கொஞ்சம் வைடாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டர் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் வந்து அந்த ஸ்டைல் போயிருக்கும். ஸோ வந்து ஸ்டைலையும் அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டியும் பேலன்ஸ் பண்ணி வந்து இந்த ஹேண்டில் பாருமே வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியுமே பார்ப்போம் அந்த என்ஜின் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஆக்சுவலாக அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ஆக்சிலரேட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. கூடவே வைப்ரேஷன்ஸுமே வந்து நல்ல ஹையாக ரெவ் பண்ணும்போது மட்டும்தான் வருது. மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸ்விட்ச் கியர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாசிங் சுவிட்ச்லேயே வந்து இன்டெகிரேட்டடாக ஐபீம் லோபீம் ப்ளஸ் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கானது. இண்டிகேட்டர் அப்புறம் வந்து ஹார்ன். இங்கே வந்து ரைட் சைடில் வந்து என்ஜின் கில் ஸ்விட்ச் ப்ளஸ் வந்து ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட், யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து டேங்குக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரையுமே பொறுத்தவரை இந்த சேம் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து 3 வேரியன்ட்லேயுமே வரும். பட் பேஸ் 2 வேரியன்ட்ல இதிலேருந்தே உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது. வித் அந்த டெலிஃபோனி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கால் அலர்ட்ஸ் அதெல்லாமே வந்து காமிக்கிறதுக்கு ஆப்ஷன் இதிலே வந்துடுது. இதுக்கு அடுத்த மாடலையும் சேம் தான். டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேவிகேஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷனையுமே வந்து இதில் இந்த ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வந்து அதை செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. வார்னிங்கான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டில், அதாவது அந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்க்கு வந்து 3 மோடுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு 3 இது கொடுத்துருக்குறாங்க. ரெயினில் வந்து அந்த ஏபிஎஸ் வந்து மேக்ஸிமம் சென்சிட்டிவாக இருக்கும். ரோடு வந்து நார்மலாக இருக்கும். ஆஃப் ரோடில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஏபிஎஸ் யூனிட் வந்து கொஞ்சம் வந்து கிட்டத்தட்ட ஷட் ஆஃப் ஆனது மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஸ்லிப்புக்குமே வந்து அலோவ் பண்ணுறது மாதிரி வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் இதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பல்சர் N150 ரைட் பண்ணி பார்ப்போம். என்ஜினை பொறுத்தவரை ஒரு 165cc, கரெக்டாக சொல்லணும்னா 164.82 cc இருக்கக்கூடிய ஒரு ஏர் கூல்டு என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 16 PS பவர், கூடவே வந்து 14.65 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். ஸோ அந்த சேம் செட்டப் தான் நமக்கு அந்த N160 முன்னாடியே இருந்த அந்த சேம் செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். இதில் பிக்கஸ்ட் பாசிட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், அப்புறம் வந்து அந்த லோவர் அண்ட் டார்க் வந்து நமக்கு கிடைக்கிற விதம் வந்து சூப்பராகவே இருக்கும். அப்படி நல்ல அந்த ஒரு 100 belly எக்ஸாஸ்ட்லேருந்து ஒரு நல்ல ட்ரம்பியான ஒரு நோட்டுமே நமக்கு கிடைக்கும் வண்டி ஓட்டும்போது. அந்த ரைடிங் ஃபீல் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ், அப்படியே செம்ம ஸ்மூத்தாக நல்ல ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் இது. எந்த விதமான வைப்ரேஷன்ஸோ எதுவுமே இல்லாமல் அப்படி நமக்கு அப்படி ரிலாக்ஸ்டாக சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி ஒரு சின்ன ஒரு கமிட்டட் ரைடிங் பொசிஷன் தான். ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா அப்படி ஒய்டாலாம் இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டான ரைடர்ஸ்க்குமே வந்து ரொம்பவே சூட் ஆகும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் வந்து ரைட் குவாலிட்டி, ஒரு பேலன்ஸ் ஆஃப் அந்த கம்ஃபர்ட், ஹேண்ட்லிங் ரெண்டுக்குமே ஒரு டீசெண்டான பேலன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டு தான். இப்போ நமக்கு சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நம்மளை அன்கம்ஃபர்டபுள் ஆக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த குண்டுக்குழியான பேட்சில் தான் வரும். அப்படியே கேஷுவலாக நம்ம அந்த ஒரு ரிலாக்ஸ்டான சேம் ஸ்பீடில் வந்து நம்மளால் வண்டியை ஓட்டிகிட்டே வர முடியும். அது ஒரு நல்ல அட்வான்டேஜான விஷயம். கியரும் வந்து நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரமாக சேஞ்சே பண்ணலை. எஸ், டாப்பில் தான் இருக்குது, 5th தான் இருந்திருக்கு. அப்படியே இந்த லைட்டு த்ராட்டிலில் அப்படியே ஓட்டிகிட்டே போகலாம். அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். மற்றபடி ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்க்கும்போதும் ஒரு 80-90 வரைக்கும் வந்து ஈஸியாக ஓட்டலாம். நாங்கள் இன்றைக்கி அதை டெடிக்கேட்டடாக ஹைவேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலை. என்னால் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ண வெஹிக்கிள் தான்.
ஸோ ஒரு 80-90 வரைக்கும் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக ஹைவேஸ்லேயுமே அப்படியே க்ரூஸ் பண்ணலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி சிட்டி ஸ்பீட்ஸில் ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சு ஓட்டுறீங்க அப்படின்னா நமக்கு டீசெண்டான ஃபியூல் எக்கனாமி, நம்ம ஒரு 45 ஆவரேஜ் வந்து ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி ஸ்லோவாக ஓட்டினீங்கன்னா. சிட்டிலேயுமே ஓட்டும்போது ரொம்ப கம்மியான கியர் சேஞ்சஸ் தான் நமக்கு தேவைப்படும். கியர் சேஞ்சுமே வந்து கியர் ஷிஃப்டிங்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கிளச் வந்து நமக்கு நல்ல லைட்டாக இருக்குது. ஸோ அந்த விதத்துலேயுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. ஷார்ட்டாகவே வந்து 5th கியர் போட்டு நமக்கு ஓட்ட முடியும், அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ சிட்டி ஸ்பீட்ஸில் எவ்வளோ குயிக்காக நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். 3rd போட்டுட்டேன், 4th போட்டாச்சு, 5th போட்டாச்சு. ஒரு 30 km/h ஸ்பீடு தான் இருக்கும். அப்படியே வந்து அது ஸ்மூத்தாக ரைட் ஆகுது. நமக்கு என்ஜினில் வந்து பெரிய நாக்கும் எதுவுமே இல்லை, ஸ்லிக்காக வந்து கியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கியர் பாக்ஸுமே வந்து நமக்கு நல்லா இருக்குது. இந்த ஃபால்ஸ் நியூட்ரல் ஆகிறதோ ஸ்லிப் ஆகிறதோ எதுவுமே இல்லாமல் அப்படி குவாலிட்டியாக வந்து கியர் ஷிஃப்ட் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 80-90 அந்த ரேஞ்ச் போனதுக்கப்புறம் தான், ஒரு கிட்டத்தட்ட 90 மேலே போகும்போது தான் கொஞ்சம் கன்சிடரபிள் லெவல்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து தெரியும். அது வரைக்கும் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு முன்னாடி நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணும்போதும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஸ்மூத்னஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து நல்ல ஹையான லெவல்ஸில் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஓவரால் பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பைக்காக, என்னென்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம ஒரு சிங்கிள் சீட் அப்படின்னு பார்க்கும்போது கூட அந்த சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த கியர்ஸோட டியூனிங்குமே இருக்குது. ரொம்பவே நீட்டாக ரிலாக்ஸ்டாக ஓட்டுறதுக்கான கேரக்டர் அந்த வண்டி கொடுக்குது. மற்றபடி நீங்கள் கொஞ்சம் பவர் வேணும், கொஞ்சம் ஃபன்னாக ஓட்டுவீங்க, அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் வேணும் அப்படின்னா ஹையர் வேரியண்ட்டையுமே வந்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த N160 வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. இப்போ பஜாஜ் அப்படிங்கிற பிராண்டை பொறுத்தவரை இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே ஒரு டாமினண்ட்டான பிளேயர், நல்ல ஹை நம்பர்ஸில் வந்து செல் பண்ணுறவங்க. ஸோ இந்த பல்சர் லைனப்லேயுமே வந்து அவங்க 125cc வந்து நார்மல் பல்சர் NSN அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா அந்த கேட்டகரிஸ்லேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சில நேரங்களில் எங்கே பையர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த லைனப்பில் வேரியன்ஸுமே வந்து நிறைய இருக்கிற போது எதை வாங்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் இப்போ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பஜாஜ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு பையர் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் கண்டிப்பாக ஒரு வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்கிறது நல்லது. குவாலிட்டியுமே வந்து இந்த டைம் பீரியடில் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரைட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கொடுக்குது. ஸோ இந்த கலர் வந்து பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப பிடிக்குது. டு சம் அப் இந்த வீடியோ ஒரு யூனிக்கான ஒரு கலராக வந்துருக்குது. நல்ல ஹேண்ட்லிங், டீசெண்டான ரைட் கம்ஃபர்ட், நல்ல ஒரு ஸ்மூத்தான என்ஜின், ஈஸி டு ஆப்ரேட் வந்து கிளச்சு கியர் எல்லாமே கொடுத்து ஒரு நீட்டான ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக்கையுமே வந்து ஒரு கம்ப்யூட்டராக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக நீங்களுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் நல்ல கான்டென்ட் வந்து இன்னுமே நாங்கள் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வண்டி ஓட்டும்போது எப்போவுமே சேஃப்டி அப்படிங்கிறது மனசில் இருக்கட்டும். நிதானமாக போய் வந்தால் நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.